நம்ம முன்னாடி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க சொல்றது உண்மையா? இல்ல நம்மள ஏமாத்துறாங்களா? முக்கியமா குடும்பத்துல இருக்கிறவங்க மனச புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சுது. குறிப்பா கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களோட உடல் மொழிய வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாம அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்மார்ட்டா நடந்துக்கலாம். குறிப்பா வீட்ல இருக்கிற சின்ன சின்ன சண்டைகளை தவிர்த்துட்டு அவங்க எல்லோரோட மனசையும் ஈஸியா ஜெயிக்கலாம். இத தெரிஞ்சுக்க நமக்கு மந்திர வித்தையெல்லாம் தெரியணும்னு அவசியமில்ல. அவங்களோட உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ் கவனிச்சாலே போதும். ஒருத்தரோட வாய் பொய் சொல்லலாம், ஆனா அவங்க உடம்பு பொய் சொல்ல தெரியாது. வாங்க அந்த ரகசியங்கள் என்னென்னு பாப்போம். முதல்ல கண்கள் சொல்லும் ரகசியம், ஐ டிரெக்ஷன். ஒருத்தரோட கண்கள் அசைவதை வச்சு அவங்க மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். கண்கள் ஏன் திசை மாறுது? தி சயின்ஸ் பிஹைண்ட் இட். நம்ம மூளை 2 பாகமா பிரிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும். ஒன்னு ஞாபக சக்தி, இன்னொன்னு கற்பனை திறன். ஒருத்தர்கிட்ட நீங்க கேள்வி கேட்கும்போது அவங்க மூளை அந்த தகவலை தேடி அலைஞ்சு ஒரு நரம்பியல் சிக்னலை அவங்க கண்களுக்கு அனுப்பும். அதுதான் இந்த ஐ மூவ்மெண்ட். டாப் லெஃப்ட் சைடு இத விஷுவல் ரிமெம்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நடக்குது? நீங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க கண்கள் டக்குன்னு அவங்களோட இடது பக்கம் மேல போச்சுன்னா அவங்க மூளையில இருக்கிற ஒரு பழைய வீடியோ ஃபைலை ஓட்டி பாக்குறாங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, போன வருஷம் உங்க பிறந்த நாளுக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சது அப்படின்னு கேட்டா அவங்க நிஜமாவே அந்த கிஃப்ட மனக்கண்ல பார்த்துட்டு அப்புறம்தான் பதில் சொல்லுவாங்க. அடுத்து டாப் ரைட், இத விஷுவல் கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எடிட்டிங் ரூம். அவங்க கண்கள் அவங்களோட வலது பக்கம் மேல திரும்பிச்சுன்னா அவங்க மூளை அந்த தகவலை ஞாபகத்துல இருந்து எடுக்கல, அதுக்கு பதிலா புதுசா ஒரு காட்சியை உருவாக்குதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, நீங்க கணவர்கிட்ட நேத்து ஈவினிங் 6 மணிக்கு நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேக்குறீங்க. அவர் டக்குன்னு மேல வலது பக்கம் பார்த்துட்டு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்ல இருந்தேன்னு சொன்னா அங்க ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். ஏன்னா மீட்டிங்ல இருந்தா கண்கள் இடது பக்கம் போயிருக்கணும். வலது பக்கம் போகுதுன்னா என்ன பொய் சொல்லலான்னு மூளை அங்க ஒரு கதையை எடிட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க ஒரு பச்சை நிற யானை பறந்தா எப்படி இருக்கும்னு கேட்டா அவங்க கண்டிப்பா வலது பக்கம் தான் பாப்பாங்க. ஏன்னா பச்சை யானை நிஜத்துல கிடையாது, அத அவங்க கற்பனை தான் பண்ணியாகணும். வீட்ல இருக்கிறவங்க கிட்ட இதை செக் பண்ணும்போது நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பேஸ் லைன். சில பேருக்கு இயற்கையாவே பேசும்போது கண்கள் ஒரு பக்கம் போகும் பழக்கம் இருக்கும். அதனால முதல்ல அவங்க கிட்ட ஒரு சாதாரண கேள்வி கேளுங்க. கேள்வி, நம்ம வீட்டு முன்னாடி என்ன கலர் வண்டி நிக்குது? இப்போ அவங்க கண்கள் இடது பக்கம் போகுதான்னு பாருங்க. இதுதான் அவங்களோட உண்மை திசை. இதற்கு அப்புறமா நீங்க கேட்க நினைக்கிற முக்கியமான கேள்வியை கேளுங்க. இப்போ அவங்க கண்கள் அந்த வழக்கமான இடது பக்கம் போகாம அப்படியே ஆப்போசிட்ல வலது பக்கம் போச்சுன்னா அப்போதான் நீங்க உஷாராகணும். ஒரு குட்டி ரகசியம், இடதுகை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது அப்படியே உல்டாவா இருக்கும். அதாவது அவங்க உண்மையை சொல்லும்போது வலது பக்கமும் பொய் சொல்லும்போது இடது பக்கமும் பாப்பாங்க. அதனால உங்க கணவர் அல்லது குடும்பத்தினர் இடதுகை பழக்கம் உள்ளவங்களான்னு முதல்ல கவனிச்சுக்கோங்க. அடுத்த ரகசியம், கண்கள் இமைக்கும் நேரம், அதாவது பிளிங்க் ரேட். நம்ம கண்ணு சிமிட்டுறதுக்கும் நம்ம மூளையோட வேகத்துக்கும் நேரடி கனெக்ஷன் இருக்கு. இதோ அதுக்கு பின்னாடி இருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்கள். சாதாரணமா ஒரு மனுஷன் ரிலாக்ஸா இருக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு 15ல இருந்து 20 தடவை கண்ணு சிமிட்டுவான். ஆனா ஒருத்தர் பொய் சொல்லும் போதோ இல்ல பயங்கரமான மன அழுத்தத்துல இருக்கும் போதோ இந்த எண்ணிக்கை அதிரடியா மாறும். நம்ம மூளைக்கு ஒரு வேலையை செய்ய ரொம்ப அழுத்தம் கொடுக்கும்போது, அதாவது ஒரு பொய்ய உண்மை மாதிரி நம்ப வைக்க ஒருத்தர் கதை ரெடி பண்ணும்போது அவங்க மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யும். இந்த வேகத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க கண்ணும் ரொம்ப வேகமா சிமிட்ட ஆரம்பிக்கும். உங்க கணவர் இல்ல குழந்தைங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு உங்க முன்னாடி நிக்கும்போது அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அந்த பதட்டத்துல அவங்க அறியாமலேயே கண்ணை படபடன்னு சிமிட்டுவாங்க. ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு பொய்ய சொல்லி உங்களை நம்ப வைக்க முயற்சி பண்ணும்போது அவங்க மூளை ரொம்ப தீவிரமா வேலை செய்யும். அந்த நேரத்துல அவங்க கண்ணை சிமிட்டுற வேகம் வழக்கத்தை விட 2-3 மடங்கு அதிகமாயிருக்கும். சில பேர் ரொம்ப திறமையா பொய் சொல்லுவாங்க.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கண்ணை சிமிட்டுனா கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு நினைச்சு கண்ணை சிமிட்டாமலே உங்களை பார்த்து பேசுவாங்க. ஒருத்தர் வழக்கமா சிமிட்டுறதை விட ரொம்ப கம்மியா, அதாவது கண்ணை அப்படியே விரிச்சு வச்சுட்டு உங்களை பார்த்து பேசுனா அவங்க உங்களை நம்ப வைக்க ரொம்ப மெனக்கிடுறாங்கன்னு அர்த்தம். இத நீங்க வீட்ல பிரச்சனைகள்லயோ இல்ல முக்கியமான விஷயங்கள் பேசும்போதோ அழகா கவனிக்கலாம். ஆரம்பத்தில் கவனியுங்கள். உங்க கணவர் டிவி பார்க்கும்போதோ இல்ல சாதாரணமா பேசும்போதோ அவர் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு முறை கண்ணை சிமிட்டுறாருன்னு சும்மா கவனிச்சு வைங்க. இதையும் நாம பேஸ் லைன்னு சொல்லலாம். கேள்வி கேட்கும் நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நீங்க கேட்கும்போது அவர் திடீர்னு படபடன்னு கண்ணை சிமிட்டுனா அங்க ஏதோ ஒரு விஷயம் அவரை அசௌகரியப்படுத்துது, இல்ல அவர் ஏதோ மறைக்கிறாருன்னு உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிரும். பொய் சொல்ற டைமிங். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒருத்தர் பொய் சொல்லும் போது கண்ணை சிமிட்ட மாட்டாங்க. ஆனா அந்த பொய்ய சொல்லி முடிச்ச உடனே ஒரு பெரிய நிம்மதி வரும் பாருங்க. அப்போ டக்குன்னு 5-6 தடவை வேகமா கண்ணை சிமிட்டுவாங்க. இத கவனிச்சாலே அவங்க சொன்னது பொய்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஒரு குட்டி ரகசியம். உங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட மட்டுமில்ல, ஒரு இன்டர்வியூலயோ இல்ல ஒரு கடையில விலை பேசும்போது கூட இத நீங்க கவனிக்கலாம். எதிரில இருக்கிறவங்க பதட்டமா இருக்காங்களா இல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களான்னு அவங்க கண்ணே சொல்லிடும். முடிவா உண்டு. கண்ணை சிமிட்டுறத வச்சு மட்டுமே ஒருத்தர் பொய் சொல்றாருன்னு 100% சொல்ல முடியாது. அவங்க கண்ணுக்குள்ள தூசி விழுந்திருக்கலாம், இல்ல அவங்களுக்கு கண் எரிச்சல் இருக்கலாம். அதனால மத்த உடல் மொழி மாற்றங்களையும் சேர்த்து பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. 3வது ரகசியம், கைகளின் அசைவு, ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ். கண்ணுக்கு அடுத்தபடியா ஒருத்தரை அப்படியே அப்பட்டமா காட்டி கொடுக்கறது அவங்களோட கைகள் தான். கை மேல பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா சைக்காலஜில கை மூலமா உண்மை தெரிஞ்சிடும்னு சொல்லலாம். நம்ம மூளைக்கும் கைகளுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கு. நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்த மறைக்கணும்னு நினைச்சாலே நம்ம கைகள் தானாவே ஏதாவது மறைக்க முயற்சி பண்ணும். கைகளை மறைத்தல், ஹைடிங் த ஹேண்ட்ஸ். ஒருத்தர்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு கைகளை பின்னாடி கட்டிக்கிட்டாலோ, மேசைக்கு அடியில கொண்டு போனாலோ இல்ல பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாலோ அங்க ஏதோ ஒரு தில்லு முள்ளு நடக்குதுன்னு அர்த்தம். ஏன் இப்படி நடக்குது? அவங்க ஆழ் மனசுல உண்மைய சொல்லக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கும்போது கைகள் மூலமா எந்த ரகசியமும் வெளியே போயிடக்கூடாதுன்னு மூளை கைகளை லாக் பண்ணிடும். வீட்டு உதாரணம். உங்க பசங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கும்போது கைகளை பின்னாடி மறைச்சு வச்சிருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அதேதான் பெரியவங்களுக்கும். உள்ளங்கைகளை காட்டுதல், தி ஓபன் பாம்ஸ். இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஒருத்தர் பேசும்போது கைகளை விரிச்சு அவங்களோட உள்ளங்கைகள், அதாவது பாம்ஸ் உங்களுக்கு தெரியற மாதிரி வச்சு பேசுனா அவங்க ரொம்ப நேர்மையா இருக்காங்கன்னு அர்த்தம். சைக்காலஜி உண்மை. பழைய காலத்துல ஒருத்தர்கிட்ட ஆயுதம் எதுவும் இல்லைன்னு காட்டுறதுக்காக கைகளை விரிச்சு காட்டுவாங்களாம். அதுவே இப்போ சைக்காலஜில என்கிட்ட மறைக்க எதுவுமே இல்ல, நான் வெளிப்படையா இருக்கேன் அப்படிங்கறத குறிக்குது. டிப்ஸ். உங்க கணவர் ஒரு விஷயத்த ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கைகளை விரிச்சு பேசுனா அவர் சொல்றது 100% உண்மையாயிருக்க வாய்ப்பதிகம். விரல்களை சொடுக்குவது அல்லது கசக்குவது, ஃபிஜெட்டிங். சில பேர் பேசும்போது கைகளை சும்மா வச்சிருக்க மாட்டாங்க. மோதிரத்தை சுத்திட்டே இருப்பாங்க, நெகத்தை கிள்ளுவாங்க, இல்ல கைகளை ஒன்னோட ஒன்னு பிசைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அர்த்தம், அவங்க ரொம்ப பதட்டமா இருக்காங்க. ஒருவேளை நீங்க கேட்ட கேள்வி அவங்கள கார்னர் பண்ற மாதிரி இருக்கலாம். அந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்காக கைகள் இப்படி ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும். கைகளை குறுக்காக கட்டுவது, ஆர்ம்ஸ் கிராஸ்ட். மார்புக்கு குறுக்கா கைகளை டைட்டா கட்டிக்கிட்டு ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்க ஒரு தடுப்பு சுவரை எழுப்புறாங்கன்னு அர்த்தம். அவங்க நீங்க சொல்றதை ஏத்துக்க தயாரா இல்ல அவங்க ஒரு தற்காப்பு நிலைக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்துல நீங்க எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க காதுல ஏறாது. நீங்க கவனிக்க வேண்டிய ஸ்மார்ட் மூவ். உங்க வீட்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க கைகளை மட்டும் கவனியுங்க. உதாரணத்துக்கு, ஒரு முக்கியமான செலவை பத்தி நீங்க கேக்கும்போது உங்க கணவர் கைகளை டேபிளுக்கு அடியில மறைக்கிறாரா இல்ல பாக்கெட்டுக்குள்ள விடுறாரா அப்படின்னா அந்த செலவுல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கலாம். அதுவே அவர் கைகளை இயல்பா ஆட்டி உள்ளங்கைகள் தெரியற மாதிரி பேசுனா அவர் சொல்ற கணக்கு கரெக்ட் தான். ஒரு குட்டி டிப்ஸ். நீங்க யார்கிட்டயாவது ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள நம்ப வைக்கணும்னு நினைச்சா நீங்க உங்க கைகளை மறைக்காம வெளிப்படையா வச்சு பேசுங்க. அது மத்தவங்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கையை தரும்.
நான்காவது ரகசியம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏன்னா ஒருத்தர் தன்னோட முகத்தையோ அல்லது கைகளையோ கூட ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடலாம். ஆனா கால்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க. அதனாலதான் சைக்காலஜில கால்களை உடம்பின் நேர்மையான பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மூளை ஒருத்தரை பிடிச்சிருந்தா அவங்கள நோக்கி போகும், பிடிக்கலனா அந்த இடத்தை விட்டு ஓட பார்க்கும். இந்த ஓடுற வேலையை செய்யற கால்கள் தான் ஒருத்தரோட மனசுல என்ன இருக்குன்னு அப்பட்டமா காட்டிடும். நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவங்க முகத்தை பார்த்து சிரிச்சு பேசுறாங்க, கைகளும் இயல்பா இருக்கு. ஆனா அவங்களோட பாதங்கள் உங்களை நோக்கி இல்லாம கதவை நோக்கியோ அல்லது வெளியில போற திசையையோ பார்த்து திரும்பி இருந்தா உஷார். அர்த்தம், அவங்களுக்கு அந்த பேச்சுல ஆர்வம் இல்ல, அல்லது அவங்க மனசு அந்த இடத்தை விட்டு ஏற்கனவே கிளம்பிருச்சு. எப்படா இவங்க பேச்ச முடிப்பாங்க, நாம கிளம்பலாம் அப்படின்னு அவங்க ஆழ் மனசு நினைக்குது. உங்க கணவர் ஆபீஸ்க்கு கிளம்புற அவசரத்துல இருக்கும்போது நீங்க ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுனீங்கன்னா அவரோட முகம் உங்க பக்கம் இருக்கும், ஆனா அவர் கால்கள் வாசலை நோக்கி இருக்கும். அப்படின்னா அவர் எதையும் காதுல வாங்கிக்கிற நிலைமையில இல்லைன்னு அர்த்தம். ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது அவங்க பாதங்கள் ஒருத்தர் நோக்கி நேரா இருந்தா அவங்க அந்த பேச்சுல ரொம்ப ஈடுபாடா இருக்காங்கன்னு அர்த்தம். அதுவே ஒருத்தரோட பாதம் மட்டும் வெளிப்பக்கமா திரும்பி ஒரு வி ஷேப் மாதிரி இருந்தா அவங்க வேற யாராவது அந்த பேச்சுல வந்து இணையணும்னு எதிர்பார்க்கறாங்க, அல்லது அவங்களுக்கு அங்க இருக்க சங்கடமா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து உட்கார்ந்து பேசும்போது சில பேர் கால்களை சும்மா வச்சிருக்க மாட்டாங்க, ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. பதட்டம், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லும்போது அல்லது பொய் சொல்லும்போது வர பதட்டத்தை வெளியே தள்ளுறதுக்காக கால்கள் இப்படி ஆடும். அவசரம், சீக்கிரம் முடிங்க அப்படின்னு அவங்க மூளை அவசரப்படுத்துறத கால்கள் இப்படி காட்டும். அடுத்து உட்கார்ந்து இருக்கும்போது ரெண்டு கணுக்கால்களையும் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்வது. ஒருத்தர்கிட்ட நீங்க ஒரு குடையற கேள்வியை கேட்கும்போது அவங்க இப்படி கால்களை லாக் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு உண்மையை சொல்லாம உள்ளேயே பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இது ஒரு வகையான தற்காப்பு, அதாவது டிஃபென்சிவ் அசைவு. நீங்க கவனிக்க வேண்டிய ஸ்மார்ட் மூவ், இனிமே உங்க கணவர்கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ பேசும்போது அவங்க கண்ணை மட்டும் பார்க்காம ஒரு நிமிஷம் கீழே அவங்க கால்களையும் கவனிங்க. நீங்க ஒரு ஐடியா சொல்லும்போது அவங்க பாதங்கள் உங்களை நோக்கி இருந்தா தாராளமா பேச்ச தொடருங்க. அவங்க பாதம் கதவை நோக்கி இருந்தா சரி நீங்க கலங்குங்க அப்புறம் பேசலாம்னு நீங்களே சொல்லிடுங்க. இது உங்களை ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆனவங்கள காட்டும். கூட்டத்துல பேசும்போது ஒருத்தரோட பாதம் உங்களை விட்டு விலகி இருந்தா அவங்களுக்கு அந்த தலைப்பு பிடிக்கலன்னு அர்த்தம். டக்குன்னு பேச்ச மாத்தி அவங்க மனசை ஜெயிச்சிடுங்க. இப்ப வாங்க அந்த 5வது ரகசியத்தை விரிவா பார்க்கலாம். மூக்கை தொடுதல், இந்த டச்சிங் த நோஸ். இது பொய் சொல்றவங்கள அப்பட்டமா காட்டி கொடுக்கிற ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன மருத்துவ காரணமே இருக்கு. நம்ம சின்ன வயசுல பினோக்கியோ கதை கேட்டிருப்போம். பொய் சொன்னா அவனுக்கு மூக்கு வளரும். நிஜ வாழ்க்கையில மூக்கு வளராது, ஆனா ஒரு சின்ன மாற்றம் நடக்கும். அதுதான் பினோக்கியோ எஃபெக்ட். ஏன் மூக்கு அரிக்குது? த சயின்ஸ் பிஹைண்ட் திஸ், ஒருத்தர் மனசுக்கு விரோதமா ஒரு பொய்ய சொல்லும்போது அல்லது ஒரு உண்மைய மறைக்கும் போது அவங்க மூளைக்குள்ள ஒரு விதமான பதட்டம், அதாவது ஸ்ட்ரெஸ் உருமாகும். அந்த பதட்டத்தால ரத்த அழுத்தம் லேசா அதிகமாகி மூக்குல இருக்கிற திசுக்களுக்கு அதிக ரத்தம் பாயும். இதனால மூக்கு லேசா வீங்கும் அல்லது ஒரு விதமான அரிப்பு ஏற்படும். அப்போ அவங்களுக்கே தெரியாம கைகள் மூக்க தடவவோ இல்ல சொரியவோ செய்யும். சரி, எப்படி கவனிக்கிறது? ஒரு பதில சொல்லும் போதே வேகமா மூக்கின் கீழ் பகுதியை தொட்டுட்டு கையை எடுத்துருவாங்க. அடுத்து மூக்க லேசா தேய்ச்சிக்கிட்டே பேசுவாங்க. சில சமயம் வாய் பொய் சொல்லும்போது கைகள் மூக்கையும் வாயையும் சேர்த்து மறைக்க பார்க்கும். உங்க கணவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கேக்குறீங்கன்னு வைங்க. அவர் பதில் சொல்லும் போதே அடிக்கடி மூக்க தடவறார்னா அவர் சொல்றதுல ஏதோ ஒரு சின்ன தில்லுமுள்ளு இருக்குன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனா கவனிக்கணும், அவருக்கு உண்மையிலேயே ஜலதோஷம் இருந்தா இது செல்லாது. அடுத்தது உதடுகள். இது ரொம்பவே முக்கியமான அறிகுறி. ஒருத்தர்கிட்ட நீங்க ஒரு கேள்வியை கேட்டதும் அவங்க டக்குன்னு உதட்ட உள்ள இழுத்து டைட்டா அழுத்துனாங்கன்னா அர்த்தம் அவங்க மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எண்ணம் ஓடுதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல அல்லது ஏதோ ஒரு உண்மையை வெளியே சொல்லாம வாயை தையல் போட்டு தடுக்கிறாங்க. எப்போ நடக்கும்? உங்க மாமியார் வரக்கோறாங்கன்னு சொன்னதும் உங்க கணவர் இப்படி உதட்ட அழுத்துனா அவருக்கு அதுல ஏதோ ஒரு சின்ன வருத்தம் அல்லது சங்கடம் இருக்குன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 6வது அல்டிமேட் ட்ரூத் டெஸ்ட். இதுல சொல்ல போற விஷயங்கள் ஒருத்தரோட முகமூடியை கிழிச்சு உண்மையான முகத்தை காட்டிடும். ஒருத்தர் நம்ம முன்னாடி உண்மையிலேயே சந்தோஷமா சிரிக்கிறாரா இல்ல சும்மா நடிக்கிறாரான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இத சமூகத்துல டுஷியன் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க.
போலி சிரிப்பு, த ஃபேக் ஸ்மைல். நமக்கு பிடிக்காத ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னு வைங்க, நாம ஒரு சிரிப்பு சிரிப்போம் பாருங்க, அதுதான் போலி சிரிப்பு. இதுல உதடுகள் மட்டும் விரியும், பற்கள் தெரியும், ஆனா அவங்க முகம் அப்படியே பிளாட்டா இருக்கும். முக்கியமா அவங்க கண்ணுல எந்த மாற்றமும் இருக்காது. கண்ணை மட்டும் அப்படியே சிபிஐ அதிகாரி மாதிரி உங்களையே உத்து பார்த்துட்டு இருக்கும். உண்மையான சிரிப்பு, த ரியல் டுஷேன் ஸ்மைல். ஒருத்தர் மனசார சிரிக்கிறாங்கன்னா அவங்க உதடுகள் மட்டும் வேலை செய்யாது, அவங்க கண்ணை சுத்தி இருக்கிற தசைகளும் வேலை செய்யும். அவங்க சிரிக்கும் போது கண்ணோட ஓரங்கள்ல சின்ன சின்ன சுருக்கங்கள் விழும். இத பார்க்க காக்கா பாதம் மாதிரி இருக்கும். இந்த சுருக்கங்களை யாராலையும் வேணும்னே கொண்டு வர முடியாது, இது தானாவே வர்றது. ஒருத்தர் கண்ணை சுத்தி சுருக்கம் விழற அளவுக்கு சிரிக்கிறாங்கன்னா அவங்க உங்ககிட்ட உண்மையா இருக்காங்கன்னு அர்த்தம். பொதுவா ஒருத்தர் பொய் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு கதைய ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள், ஆபீஸ் முடிஞ்சது, பைக் பஞ்சர் ஆச்சு, அப்புறம் மெக்கானிக் கிட்ட போனேன், அதுதான் லேட். அவங்க கிட்ட நீங்க இதையே திரும்ப கேளுங்க, அதே மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா இப்போ நீங்க ஒரு ட்விஸ்ட் வைங்க. அவங்க சொன்ன கதைய தலைகீழா சொல்லுங்க. பைக் பஞ்சர் ஆச்சுன்னு சொன்னீங்களே, அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? மெக்கானிக் கடை முன்னாடி எந்த இடத்துல வண்டி நின்னுச்சு அப்படின்னு பின்னாடி இருந்து முன்னாடி கேள்வி கேளுங்க. இதுதான் ரிவர்ஸ் குரோனாலஜி டெஸ்ட். நம்ம மூளைக்கு உண்மையான ஞாபகங்களை பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு வரது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு பொய்யான கதையை அது அலைகீழா சொல்லும்போது மூளை ரொம்ப திணறும். அவங்க கதையில இருக்கிற ஓட்டைகள் அப்பதான் வெளியே வரும். டக்குன்னு அவங்க உடல் மொழி மாறும். பதட்டம், மூக்கை தொடுதல், கண்ணை சிமிட்டிடல். உங்க கணவர் இல்ல குழந்தைகள் ஒரு கதை சொல்றாங்க, உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னா அவங்கள டென்ஷன் ஆக்காம மெதுவா கேளுங்க. அப்படியா, சரி, அந்த மெக்கானிக் கடைக்கு போறதுக்கு முன்னாடி எந்த சிக்னல்ல இருந்தீங்க அப்படின்னு மாத்தி மாத்தி கேளுங்க. அவங்க தடுமாறுனா மேட்டர் ஓவர். இந்த ட்ரூத் டெஸ்ட் தெரிஞ்சா உங்களை யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியாது. நீங்க ஒரு ஹியூமன் லை டிடெக்டர் போலவே மாறிடுவீங்க. அடுத்த ரகசியம் இதுதான். கைகளை குறுக்கா கட்டிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மைண்ட் கேம் இருக்கு. நம்ம பொதுவா ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க கைகளை கட்டிக்கிட்டு உட்கார்ந்திருந்தா அவங்க ஸ்டைலா உட்கார்ந்திருக்காங்கன்னு நினைப்போம். ஆனா சைக்காலஜி படி இது ஒரு தடுப்பு சுவர். ஏன் கைகளை கட்டிக்கிறாங்க? நம்ம மூளைக்கு ஒரு இடத்துல பாதுகாப்பு இல்லைன்னு தோணுனாலோ அல்லது முன்னாடி இருக்கிறவங்க சொல்ற விஷயம் பிடிக்கலனாலோ அது உடனே நம்ம உடம்போட முக்கியமான பகுதியான இதயத்தையும் நுரையீரலையும் பாதுகாக்க சொல்லும். அதனாலதான் கைகள் தானாவே முன்னாடி வந்து லாக் ஆகிக்குது. இதுல இருக்கிற அந்த நுணுக்கம் என்ன? எல்லா கைக்கட்டலையும் ஒரே மாதிரி எடுத்துக்க முடியாது. இதுல 3 விதம் இருக்கு. சாதாரண கைக்கட்டல், கைகளை லேசா கட்டிக்கிட்டு முகம் சிரிச்ச மாதிரி இருந்தா அவங்க ஜஸ்ட் ஒரு வசதிக்காக அப்படி உட்கார்ந்திருக்கலாம். டைட்டான கைக்கட்டல், டைட் கிரிப், கைகளை ரொம்ப இறுக்கமா பிடிச்சு அவங்க கட்டை விரல்கள் கைகளுக்கு அடியில மறைஞ்சிருந்தா அவங்க பயங்கரமான எதிர்ப்பு மனநிலையில இருக்காங்க. நீங்க என்னதான் தலையால தண்ணி குடிச்சாலும் அவங்க மனசை மாத்த முடியாது. கட்டை விரல்கள் மட்டும் வெளியே தெரிந்தால், தம்ஸ் அப். கைகளை கட்டிக்கிட்டு ஆனா அவங்க கட்டை விரல்கள் மட்டும் மேல பார்த்த மாதிரி வெளியே தெரிஞ்சா அவங்க உங்களை எதிர்க்கல, ஆனா அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான கருத்து இருக்குன்னு அர்த்தம். அவங்க உங்க பேச்ச கவனிக்கிறாங்க, ஆனா அவங்க கிட்டயும் ஒரு ஸ்ட்ராங்கான கருத்து இருக்கு. கணவர்கிட்ட பேசும்போது நீங்க ஒரு புது ஐடியா சொல்றீங்க, உங்க கணவர் டக்குன்னு கைகளை கட்டிக்கிட்டார்னா அவருக்கு அந்த ஐடியால விருப்பம் இல்லைன்னு நீங்க அப்பவே புரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்துல நீங்க மேற்கொண்டு பேசுறத விட உங்களுக்கு இதுல ஏதாவது தயக்கம் இருக்கான்னு மெதுவா கேட்டு பாருங்க. அவங்க கையை ரிலாக்ஸ் பண்ணிட்டாலே அவங்க மனசும் ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மாமியார் அல்லது பெரியவர்கள் அவங்க கைகளை கட்டிக்கிட்டு நீங்க சொல்றத கேக்குறாங்கன்னா அவங்க உங்களை ஒரு ஜட்ஜ்மெண்ட் கண்ணோட்டத்துல பாக்குறாங்கன்னு அர்த்தம். அதாவது நீங்க சொல்றதுல இருக்கிற தப்ப தேடிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு சின்ன ட்ரிக், உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கைகளை கட்டிக்கிட்டு உங்களை எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க கையை ரிலாக்ஸ் பண்ண வைக்க ஒரு வழி இருக்கு. அவங்க கையில ஒரு பேனாவையோ ஒரு கப் காஃபியையோ அல்லது ஒரு பொருளை கொடுத்து பிடிக்க சொல்லுங்க. அவங்க கையை திறந்தாலே அவங்க மனசும் கொஞ்சம் திறக்கும். என்ன சகோதரிகளே, இந்த உளவியல் ரகசியங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே வெறும் தகவல்கள் மட்டும் கிடையாது. இது ஒரு கலை. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம நடந்துக்கும் போது அந்த இடத்துல சண்டையே வராது. கணவர் கோபமா இருக்கும்போது இந்த உடல் மொழியை வச்சு அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நாம கொஞ்சம் அமைதியா போறதும் இல்ல அவங்க மனசை மாத்துறதும் நம்ம கையில தான் இருக்கு. ஒரு பெண்ணால ஒரு வீட்டை நந்தவனமா மாத்த முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மைண்ட் ரீடிங் கலை உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இனிமே உங்க வீட்ல யார்கிட்ட பேசினாலும் அவங்க கண்ணு, கை, அப்புறம் அந்த பாதங்கள் எங்க இருக்குன்னு கவனிக்க மறந்துடாதீங்க.
இன்னைக்கு நைட் உங்க வீட்ல ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க கணவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அவரோட கண்ணு எந்த பக்கம் போகுதுன்னு கவனிச்சுட்டு வந்து நாளைக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் எத்தனை பேரோட கணவர் உண்மையை சொல்றாங்கன்னு. நீங்க தைரியமான பெண் அப்படின்னு உங்களை முழுசா நம்புனா கமெண்ட்ல ஐ அம் அ பவர்ஃபுல் உமன் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் சகோதரிகளே, உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நம்ம சேனல்ல ஒரு தோழியின் குரல் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பிளேலிஸ்ட் இருக்கு. நிஜமாவே ஒரு தோழி உங்க கூட உட்கார்ந்து பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்க மனசுக்கு நெருக்கமான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல சுவாரஸ்யமான விஷயங்களை அந்த வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன். மனசு கொஞ்சம் பாரமா இருக்கும் போதோ இல்ல ஏதோ ஒரு தெளிவு வேணும்னு நினைக்கும் போதோ அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற வீடியோக்களை போய் பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாவும் நம்பிக்கையாவும் இருக்கும். பார்த்துட்டு அதுல உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுன்னு அங்கேயும் கமெண்ட் பண்ணுங்க. அங்கேயும் நாம பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.